ஜெபம் செய்வோம். இந்த நாளின் கிருபைக்காக, புது கிருபையால் நம்மை அலங்கரிக்கிற தேவன், இந்த நாளின் கிருபையால் நம் ஒவ்வொருவரை நடக்கும்படி நம்மை புது கிருபையால் அலங்கரிக்கிற தேவன், இந்த நாளின் கிருபையால் எங்களை அலங்கரிப்பீராக. உங்க கிருபையால் நாங்கள் நிலைநிற்கிறோம், உங்க கிருபையால் நாங்கள் ஜீவிக்கிறோம். நாங்கள் வாழ்வது உமது கிருபை, நாங்கள் நடந்து வருவது உமது கிருபை, எல்லாம் உமது தயவு, எல்லாம் உமது கிருபை. அதை எண்ணி உமக்கு நன்றி செலுத்தி இந்த நாளின் கிருபைகளுக்காக உடைய பாதத்தில் காத்திருக்கிறோம். புது கிருபையால் நிரப்புவீராக. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை மேலானது. அந்த கிருபையை நாங்கள் வாஞ்சிக்கிறோம், நல்ல கிருபையை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அந்த புது கிருபையால் எங்களை அலங்கரித்தருளுங்க. இந்த நாளின் புது கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. வாக்கு பண்ணின தேவன் கிருபையின் ஆவியால் நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள். எங்கள் புது கிருபையால் நிரப்புங்க. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கிருபையின் ஆவி எல்லார் மேலும் அமரத்தக்கதாக அண்டவரே சமூகத்தில் காத்திருக்கிறோம், வாஞ்சையோடு எதிர்நோக்கி இருக்கிறோம். கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை பெரியது, விசேஷித்த கிருபையால், சம்பூரணமான கிருபையால், பரிபூர்ணமான கிருபையால், அப்போஸ்தலர்கள் மீது பெருகின அந்த பூரண கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஆவியில் கருளப்பட்ட அந்த கிருபையினாலும் அண்டவரை பவுலோடு கூட இருந்த தேவ கிருபை, யோசேப்போடு கூட இந்த தேவ கிருபை, தானியேலோடு கூட இந்த தேவ கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. மோசேயோடு கூட இருந்த இந்த தேவ கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. கிருபை செய்யாமல் போனதென்ன என்பதல்ல, கர்த்தர் எங்களோடே இருக்குது, இருப்பதே கிருபை தான், நாங்கள் இருக்கிறதே கிருபை தான். எவ்வளவோ கிருபை அவர்கள் தாங்கி இருக்கிறது. பாராட்டின கிருபை பெரியது, உடலாமல் நாங்கள் இருக்கலாம். பூரண கிருபையால் நிரப்பும்படி நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த ஆராதனை கிருபை எங்களை நிரப்ப வேண்டும் என்று எதிர்நோக்கி இருக்கிறோம். பூரண கிருபையால் எங்களை வழி நடத்தும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். சாகத்தோடு காத்திருக்கிற எங்கள் மீது இந்த கிருபையின் ஆவியை ஊற்றி திருப்தியாக்கி நடத்துவீராக. மோசேயினுடைய ஜெபத்தின்படியே அண்டவரே எங்களை திருப்தியாக்கி வழி நடத்துங்க, திருப்தியாக்கி எங்களை அனுப்புங்க. குறைவோடு அல்ல, எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியட்டும், எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாய் கிருபையின் பாத்திரமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. சமூகத்தில் காத்திருக்கிறோம். பரிபூரணமான கிருபையின் மேல் பெரியட்டும், பரிபூரணமான கிருபை பெருகட்டும். கிருபை வேண்டும் நாதா இயேசுவே உம்முடைய கிருபை வேண்டும் நாதா, யுவராதனையின் கிருபை வேண்டும் நாதா, கிருபை வேண்டும் நாதா இயேசுவே உம்முடைய கிருபை வேண்டும் நாதா, யுவராதனையின் ஆட்கொள்ளும்படி ஒப்பு கொடுக்கிறோம். பூரண கிருபை நிரப்பும்படி ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனையுடைய கிருபை நிறைவாய் இருக்கட்டும், நிறைவாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆராதனைக்காரமாக பாடல் தாளிலே 25வது பாடலை பாடுவோம். ஜீவனாதா ஜீவனாதா பாடல் தாளிலே 25வது பாடல். ஜீவனாதா ஜீவனாதா உன் திரு ரத்தம் தந்தனை மீட்டெடுத்தவரே, மீட்டெடுத்தி என்னையும். ஜீவநாதன் தன் திரு ரத்தத்தால் மீட்டெடுத்தி என்னையும். கிருபையே கிருபையே சொல்லிட வார்த்தையிலேயே, கிருபையே
மேலே காப்பது போல், கோழி தன் குஞ்சினை சிறகின் கீழே மறைப்பது போல், கழுகு தன் குஞ்சினை சிறகின் மேலே காப்பது போல், எண்ணினான் ஏராள நன்மைகள் சொல்லியும் சொல்லியும் தீராத உண்மைகள், எண்ணினான் ஏராள நன்மைகள் சொல்லியும் சொல்லியும் தீராத உண்மைகள். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே ஓர் ஆயிரம் நன்றி. என் தீரனாரல்ல, கையின் பலனாரல்ல, உன் தயவல்லவோ என்னை நடத்தினது. நிற்பதும் கிருபையால், கிருபையால், தேவ கிருபையால், நடக்கும் தயவால், தயவால், நித்திய தயவால். காரிருள் பள்ளத்தாக்கின் பயமில்லாமல் என்னை நடத்தினதா, சகிலும் மேல்களில் கரம் பிடித்து என்னை நடத்தினதா. காரிருள் பள்ளத்தாக்கில் பயமில்லாமல் என்னை நடத்தினதா, சகிலும் மேல்களில் கரம் பிடித்து என்னை நடத்தினதா. எண்ணினால் ஏராள நன்மைகள் சொல்லியும் சொல்லியும் தீராத உண்மைகள். எண்ணினார் ஏராள நன்மைகள் சொல்லியும் சொல்லியும் தீராத உண்மைகள். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே ஓர் ஆயிரம் நன்றி. என் தீரனாரல்ல, கையின் பலனாரல்ல, உன் தயவல்லவோ என்னை நடத்தினது. நிற்பதும் கிருபையால், கிருபையால், தேவ கிருபையால், நடத்தும் தயவால், தயவால், நித்திய தயவால். கோழி தன் குஞ்சினை சிறகின் கீழே மறைப்பது போல், கழுகு தன் குஞ்சினை சிறகின் மேலே காப்பது போல், கோழி தன் குஞ்சினை சிறகின் மேலே மறைப்பது போல், கழுகு தன் குஞ்சினை சிறகின் மேலே காப்பது போல். எண்ணினான் ஏராள நன்மைகள் சொல்லியும் சொல்லியும் தீராத உண்மைகள். எண்ணினார் ஏராள நன்மைகள் சொல்லியும் சொல்லியும் தீராத உண்மைகள். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே ஓர் ஆயிரம் நன்றி. என் தீரனாரல்ல, கையின் பலனாரல்ல, உன் தயவல்லவோ என்னை நடத்தினது. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே ஓர் ஆயிரம் நன்றி. என் தீரனாரல்ல, கையின் பலனாரல்ல, உன் தயவல்லவோ என்னை நடத்தினது. நிற்பதும் கிருபையால், கிருபையால், தேவ கிருபையால், நடத்தும் தயவால், தயவால், நித்திய தயவால். பூரண கிருபையாலே ஒவ்வொருவரையும் நடத்தி இதுவரை எங்களை நடத்தின தேவன் ஜீவநாதன், இதுவரை எங்களை கிருபையாக நடத்தினேன். தயவு நிமித்தம் எங்களை நடத்தினேன். எங்கள் கால்கள் செருக்காதபடிக்கு, நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு எத்தனையோ முறை சிறகின் கீழே அன்றை கோழியை போல காத்து கொண்டீர். அன்று கழுகை போல சிறகின் மேலே காத்து கொண்ட சூழ்நிலைகள் எல்லாம் உண்டு. இவ்வளவா எங்களை தாங்கி இருக்கிறேன். எல்லாம் உமது கிருபையினால் என்று எங்களால் ஒன்றுமில்லை. எல்லாம் உமது கிருபை, எல்லாம் உமது தயவு. நீர் பாராட்டின கிருபை பெரியது. அந்த கிருபைக்காக நன்றி. இதிலும் பெரிதானவர்களை காணும்படி
தேவ கிருபைகள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். தேவ கிருபையின் கருணைகள் ஒவ்வொருவரும் அமரட்டும். இதுவரை பார்த்த கிருபை அனுபவங்கள் போதாது, இன்னும் அநேக அனுபவங்களை பார்க்க இந்த கிருபையின் ஆவியால் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. அந்த பூரண கிருபை, சம்பூர்ணமான கிருபை எங்கள் எல்லார் மேலும் அன்றைய பொழிந்தருளப்படட்டும். எல்லார் மேலும் தேவ கிருபையின் கரம் அமரட்டும். ஒவ்வொரு மேலும் தேவ கிருபையின் கரம் அமரட்டும். சந்ததியாய் தொடர்கிற தேவ கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் தொடரட்டும். எங்கள் சந்ததியை தொடரட்டும். எங்கள் குடும்பம் முழுவதையும் ஆளுகை செய்வதாக. கிருபையால் கர்த்தர் தற்காத்து இதுவரை நடத்தி இருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அந்த கிருபையை ஆளுகை செய்யட்டும். கிருபையின் கருத்திற்குள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம். தொடர்ந்து ஒரு கிருபையால் எங்களை நிரப்பி ஆளுகை செய்து வழிநடத்துவீராக. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவ கிருபையின் கருத்திற்குள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் அர்ப்பணித்து செவிக்கிறோம். இப்போது உங்களுடைய கிருபை பொருந்திய வார்த்தைகளை எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். கிருபை பெற்றவர்களாய் திரும்பி செல்ல உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த நாளிலும் ஆண்டுடைய சன்னிதானத்தில் இந்த கிருபையை குறித்து தியானிக்கும்படி வந்திருக்கிற எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தொடர்ந்து தமது கிருபையுள்ள கரத்தினால் நம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து வழி நடத்துவாராக. நமக்காக இந்த கிருபை எல்லாவற்றையும் செய்கிறது. அநேக காரியங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் தமது சம்பூர்ணமான பரிபூர்ணமான கிருபையின் கரத்தினால் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து தேவன் வழி நடத்துவாராக. அவர் கிருபை நிறைந்தவர், யாருக்கும் குறைவுகளோடு அனுப்புகிற தேவன் அல்ல. சம்பூர்ணமான நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக கிருபையால் நம்மை தேவன் ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. அநேக சூழ்நிலைகளில் இந்த கிருபை நம்மை தாங்கி தப்புவித்து நமக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறது. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என்னாகமம் 14, 18, 19. என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியையும் எகிப்தை விட்ட முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியையும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்திரளும் என்றார். பாருங்கள், ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக தொடர்ந்து சொல்லுகிறபடி 19ஆம் வசனத்தில் உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியே அங்கு துவங்கினது முதல், அந்த எகிப்திலிருந்து புறப்பட்டது, அங்கிருந்து வெளியே வந்தது முதல் இந்நாள் வரையும் ஜனங்களை மன்னித்து வந்தது. அது அக்கிரமங்களை மன்னித்தருளும். அடுத்த வசனத்துல அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். அந்த வார்த்தை என்ன? கிருபையால் எங்களை மன்னியும், கிருபையின் மகத்துவத்தினால் எங்களை மன்னியும். அதுதான் இந்த ஜனங்களுடைய ஜெபமாகவும் இந்த ஜனங்களுக்காய் செய்யப்பட்ட ஒரு ஜெபமாகவும் இங்கே நாம் பார்க்கிறோம். இதே போல கர்த்தர் அநேக வேளைகளிலே தமது கிருபையின் ஐஸ்வர்யத்தினால், கிருபையின் மகத்துவத்தினால் நாம் ஒவ்வொருவரையும் நிறைத்திருக்கிறார். 19ஆம் வசனத்தின் முதல் பகுதி அதான் சொல்கிறது. அவருடைய வேண்டுதல்களின்படி, ஜெபிக்கிறதின்படியே கிருபையினுடைய மகத்துவத்தின்படி மன்னித்தருளும் என்று ஜெபிக்கிறார். பாருங்கள், அப்படிதான் கர்த்தர் நம்மை அவருடைய கிருபையின் மகத்துவத்தினால் நம்மை இந்நாள் வரையும் அவர் நடத்தி இருக்கிறார், மன்னித்து இருக்கிறார், பலப்படுத்தி இருக்கிறார், தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து இருக்கிறார். எவ்வளவாய் அவரை விட்டு நாம் தூரம் போனாலும் கர்த்தர் மீண்டும் நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறார். அதான் நேற்று சொன்னபடி கிருபாசன தண்டையிலே தைரியமாய் சேரும் ஸ்லாக்கியம் அவர் மூலமாய் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆசாரியன் பாவம் செய்தால், கிருபாசன தண்டையில வருகிற மனுஷன் பாவம் செய்தால் உடனே மரணம் என்கிற அந்த பிரமாணத்தை மாற்றி மன்னிப்பு என்கிற ஒரு பிரமாணத்தை அவர் நமக்காய் தந்திருக்கிறார். ஆகவே தைரியமாய் இந்த கிறிஸ்துவின் அண்டை சேர வேண்டும். நம்முடைய எல்லாவற்றிலேயும் அவரை நோக்கி நாம் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் அவர் அதிகமான கிருபைகளை பாராட்டினார். இந்த ஜனங்கள் எவ்வளவாய் கிருபை அனுபவித்தார்கள் என்பதை நம்ம அதிகமாய் பார்க்க முடியும். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி தந்தார். ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் தியானிக்கலாம். இந்த ஜனங்களுக்கு அருளப்பட்ட ஆகாரத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். யாத்திராகமம் 16ஆவது அதிகாரம் 18ஆம் வசனம். பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அவர்கள் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள்.
இவர்கள் காலையிலே அவர்களுக்கான ஆகாரத்தை சேர்க்கும்படியான ஒரு அனுபவத்தை இங்கு நாம் பார்க்கிறோம். அந்தந்த நாளுக்கு தேவையான ஆகாரங்களை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். ஜனங்கள் ஆச்சரியமாய் வழிநடத்தப்பட்டார்கள். நாம் அறிந்திருக்கிறோம், கிருபையால் தான் வெளியே வந்தார்கள். அது அவர்களுடைய பலன் அல்ல, கர்த்தர் தான் அவர்களை கொண்டு வந்தார். ராஜாவினுடைய இருதயம் கடினப்பட்டிருந்தாலும் வாதைகளை வைத்து இந்த ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தது கர்த்தர். ஆனால் பாருங்கள், அது துவங்கி கர்த்தருடைய கிருபையை எல்லாவற்றையும் மறந்து கொண்டே வந்து கொண்டே இருந்தார்கள். பாருங்கள், இங்கு வந்து அவர்களுக்கு அதிகமாய் ஆகாரத்தை நல்ல போஷித்தார். வானம் அப்பத்தினால், வானம் மன்னாவினால் அவர்களை போஷித்தார். 31ஆம் வசனம் சொல்கிறது, இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது குத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்துக்கு ஒப்பா இருந்தது. இப்படி அவர்களுக்கு கொடுத்தார். கர்த்தர் அவர்களுக்கு தேவையான ஆகாரத்தை தூதர்களின் அப்பத்தினால் அவர்களை போஷித்தார். அதிகமாய் வழி நடத்தினார். தண்ணீரை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களுக்கு பாதுகாவல் அங்கு வனாந்திரத்தில் இருந்தது. அவருடைய வஸ்திரங்கள் கிழிந்து போகவும் இல்லை, பாதரட்சை அவர்கள் தேய்ந்து போகவும் இல்லை. அப்படியே கர்த்தர்களை காத்து கொண்டார். எல்லாமே கிருபையாய் அவர்களுக்கு நடத்தப்பட்டது. பகலிலே மேகஸ்தம், இரவிலே அக்னிஸ்தம் என்று ஆச்சரியமான கிருபை அவர்களை வழி நடத்தினது. ஆனா இதையெல்லாம் உணர்ந்து கொள்ளாமல் எங்களுக்கு காடை வேண்டும் என்று அங்கே அவர்களிடத்துல போய் கேட்கிறார்கள். மோசேயின் இடத்துல இவர்கள் எல்லாரும் முறுமுறுக்கோடு இந்த காரியத்தை கேட்கிறார்கள். கர்த்தர் கேட்டால் அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருப்பார். அவங்க எல்லாவற்றையும் எப்படி செய்தார்கள்? முறுமுறுப்போடே கேட்டார்கள். 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற் காலத்தில் உங்களுக்கு திருப்தி அடைவதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விலகும். கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நாங்கள் எம்மாத்திரம், உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல, கர்த்தருக்கே விரோதமாய் இருக்கிறது என்றார். இவர்கள் எல்லாம் அப்படி கேட்கிறார்கள். தங்களுக்காக இறைச்சி வேண்டும், இந்த வெறும் மன்னாவை மாத்திரம் நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் என்பதாக வெறும் ஒரு கேள்வியாக அல்லது ஒரு பரிந்து பேசி ஒரு இந்த காரியத்தை எங்களுக்கு தாரும் என்று கேட்டிருந்தால் கர்த்தர் அதிகமாய் கொடுத்திருப்பார். அவர்கள் கேட்ட காரியம் முறுமுறுப்போடு கூட கேட்டார்கள். ஆனால் கேட்கிற காரியத்திலே கர்த்தர் அவர்களுக்கு ஒரு நாளும் குறைவு வைக்கவில்லை. தண்ணீரை கேட்டார்கள், தண்ணீரை கொடுத்தார். எல்லாவற்றையும் அவர்களுக்கு நேர்த்தியாய் கொடுத்து கொண்டு வந்தார். பாருங்கள், இவர்களுக்கு ஏற்ற 13ஆம் வசனம், சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடி கொண்டது. விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. ஏற்ற நேரத்தில் கேட்டபடியாக அந்த சாயங்காலத்திலே அவர்களுக்கு வேண்டிய இந்த இறைச்சியை அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். 12ஆம் வசனத்தில் சொல்கிற மோசேயின் இடத்துல, நீ போய் சொல், நான் அவர்களுக்கு தருவேன், அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொல் என்பதாய் அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த ஆண்டவருடைய வார்த்தையின்படி, இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன், நீ அவர்களோட பேசி நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற் காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். கொடுக்க முடியாத இடத்துல கூட இத்தனை ஜனங்களுக்கும் எப்படி அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுப்பது? அது கர்த்தரால் கூடும், அது தேவ கிருபையால் கூடும். அவர் சர்வ வல்லவர். அதை நீங்கள் காண்பீர்கள், நான் உங்கள் தேவனாக இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதே போல 13ஆம் வசனம், சாயங்காலத்தில் அவருக்கு காடைகள் எல்லாம் வந்து பாளையத்திலே அவர்களுக்காக மூடிக்கொண்டது, எல்லாம் திரளாய் கொடுத்தது. இந்த காடைகளை கர்த்தர் எப்படி கொண்டு வந்தார்? அது ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம். சங்கீதத்தின் புத்தகம் 74ஆம் சங்கீதம் 74 13-14 வசனம். தேவரே, உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்து தேவரின் முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு அதை வனாந்தரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்து ஊற்றையும் ஆற்றையும் பிளந்துவிட்டு மகா நதிகளையும் வற்றி போக பண்ணி. பாருங்கள், முதல் 2 வசனத்திலே 13-14 பார்க்கிறோம். இவர்களுக்கான ஆகாரம் எங்கிருந்து கொடுக்கப்பட்டது என்றால், தேவரே உமது வல்லமையினால், அந்த கிருபையின் வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்து, அந்த வலு சர்ப்பம் என்கிற வார்த்தை அது பெரிய விலங்குகள் அல்லது கடலிலே வசிக்கிற ஒரு பெரிய ஜீவன்களை குறிக்கிறதாக இந்த இடத்துல அமைகிறது. அந்த ஜலத்தில் உள்ள பெரிய
உயிரினங்களை தலைகளை உடைத்து, அடுத்த வசனத்திலே தேவரே முதலைகளின் தலைகளையும் நறுக்கி போட்டு அதை வனாந்திரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தேன். பாருங்கள், சமுத்திரத்தில் இருக்கிற பெரிய விலங்குகளினுடைய தலைகளை கர்த்தர் உடைத்து அதனுடைய மாம்சத்தை யாருக்கு கொடுக்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இந்த மாம்சத்தை அப்படியே எடுத்து அதை துண்டுகளாக மாற்றி அப்படியே கொண்டு ஜனங்களுக்கு கொடுத்தால் அவர்கள் புசிக்க மாட்டார்கள். சமுத்திரத்திலிருந்து இந்த பெரிய விலங்குகளையும் அல்லது முதலைகளையும் அதை எடுத்து தலைகளை உடைத்து மற்ற மாம்சத்தை அப்படியே ஜனங்களுக்கு கொண்டு போனால் ஜனங்கள் புசிக்க மாட்டார்கள். அப்ப அந்த துண்டுகளுக்கு எல்லாம் ஒரு உருவம் கொடுக்க வேண்டும். அது காடையின் உருவத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இப்ப அதெல்லாம் ஜீவன் பறந்து விழ வேண்டும், அப்போதான் நம்புவார்கள். ஆகவே கீழ்காற்றவர்களுக்காய் கொடுக்கப்படுகிறது. கீழ்காற்றதை அப்படியே தூக்கி கொண்டு அந்த வனாந்திரத்திலே அந்த பாளையம் முழுவதிலும் அவர்களுக்கு விழும்படி ஆண்டவர் செய்கிறார். எவ்வளவு பெரிய கிருபை பாருங்கள்! கர்த்தர் அருளுகிற ஆகாரம் அவர்களுக்கு சமுத்திரத்தில் இருந்து கிடைத்தது. ஏதோ வானத்திலிருந்து விழுந்ததல்ல, அவர் கீழ்காற்றை உண்டு பண்ணினார். அவர்களுக்கு அதையெல்லாம் அவர் கொண்டு வந்தது. கர்த்தர் உண்டு பண்ணின ஆகாரம் கிருபையாய் அவர்களுக்கு கொடுத்தார். பாளையம் முழுவதும் நிரம்பினது. எல்லாரும் அந்த ஆகாரத்தினால் திருப்தியானார்கள், மகிழ்ச்சியானார்கள். இது எல்லா ஜனங்களுக்கும் உண்டான ஒரு அனுபவம் அல்ல. இது கிருபை பெற்ற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டான ஒரு கிருபையின் அனுபவம். இவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் அவ்வளவாய் இவர்களுக்கு ஆசீர்வதித்தார். ஒரு சின்ன ஆகாரத்திற்கு கர்த்தர் இவ்வளவாய் செய்து அது உடைக்க வேண்டிய தலைகளை உடைத்து உயிர் பெற வைத்து அதையெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பார். ஆனால் நமக்கும் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா! எல்லாவற்றையும் இந்த கிருபை நமக்காக செய்யும். ஒரு ஆகாரத்திற்காய் நம்முடைய ஜனங்களுக்கு இவ்வளவு செய்வார். ஆனால் நம்முடைய ஜீவனத்துக்கான காரியம், நம்முடைய பிள்ளைகளுக்கான காரியம், இவள் எல்லாவற்றிலையும் கர்த்தர் நமக்கு நேர்த்தியாய் செய்வார். என்னாகமம் 11வது அதிகாரம், என்னாகமம் 11 31-32 வசனங்கள். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்துக் கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்து, அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் ரா முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். கொஞ்சமாய் சேர்த்தவன் 10 ஓமர் அளவு சேர்த்தான். அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக தூக்கி வைத்தார்கள். இந்த காற்று கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு சமுத்திரத்திலிருந்து இவர்களுக்கு கொண்டு வந்தது. அதிகமான காற்று அடித்தால் பாளையத்தை தாண்டி வனாந்தரத்தை தாண்டி வெளியே போய்விடும். அதற்கும் கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த இடத்துல வந்ததும் மேல் காற்று அவர்களுக்கு அந்த இடத்துல விழும்படி செய்தது. பாருங்க, எவ்வளவு தூரம்! இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டுமாய் கர்த்தர்களுக்கு ஆச்சரியமாய் ஆகாரத்தை கொடுக்கிறார். பாருங்கள், எல்லாரும் அன்று பகல் முழுவதும் ரா முழுவதும் அவர்கள் எல்லாம் சாப்பிட்டார்கள், சேர்த்து வைத்தார்கள். அவ்வளவாய் கர்த்தர்களுக்கு ஆசீர்வதித்தார். கர்த்தரிடத்திலிருந்து புறப்படுகிற காற்று நமக்காய் எல்லாவற்றையும் செய்யும். கிருபையின் காற்று கர்த்தர் நமக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வைக்கும். அவர் ஒரு நாள் விட்டு விலக மாட்டார். ஏற்ற நேர சகாயம் கிடைக்கும்படி செய்வார். ஏற்ற நேரத்தில் ஆகாரம் கிடைக்கும்படி அவர் நமக்கு கிருபை செய்கிற தேவனாக இருக்கிறார். யோவான் 11வது அதிகாரம் 44ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 11:44. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் வேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவரை கட்டவிட்டு விடுங்கள் என்றார். இங்கே லாசருவினுடைய சம்பவத்தை குறித்து பார்க்கிறோம். லாசருவினுடைய கல்லறைக்கு முன்பதாக அவர் பேசுகிற காரியம் பாருங்கள். அவரோடு பேசுகிற லாசருவே 43ஆம் வசனத்தில் பார்க்கலாம். லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். மரித்து போனவன் உள்ளே இருக்கிறான். 4 நாட்கள் ஆகிவிட்டது. இங்கு ஜீவனுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், கிருபை பொருந்தின தேவன் இங்கே இருக்கிறார். அவருடைய வார்த்தை உள்ளே போகிறது. கிருபை பொருந்தின வார்த்தை உள்ளே சென்று மரித்த ஒரு தேகத்தை எழுப்பி வருகிறது. 44ஆம் வசனம் சொல்கிறது, இந்த வார்த்தை, கிருபை பொருந்தின வார்த்தை உள்ளே சென்றவுடனே மரித்தவன் வெளியே வந்தான். அவருடைய வார்த்தை, கிருபை பொருந்தின வார்த்தை நமக்காக அவருடைய நாவிலிருந்து, அவருடைய வாயிலிருந்து வருமானால்
எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்காக செய்ய முடியும். அவர் வார்த்தை அனுப்பினால் போதும், அவர் ஒரு கீழ்காற்றை அனுப்பினால் போதும், கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை, கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்று நமக்காய் புறப்படுமானால் எல்லாம் நமக்கு ஏற்ற விதமாய் முடியும். கர்த்தர் சகலவற்றையும் செய்து முடிப்பார். அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை, எல்லாம் அவரால் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இங்கே ஒரு வார்த்தை, கிருபை பொருந்தின வார்த்தை, மரித்த ஒரு மனுஷனை ஜீவனோடு வெளியே கொண்டு வருகிறது. கல்லை புரட்டி போட சொல்கிறார். அங்க இருக்கிற கல்லை எல்லாம் புரட்டி போடுங்கள் என்று 39ஆம் வசனம் சொல்லுகிறார். அதுக்கு பின் அவருடைய வார்த்தை உள்ளே செல்கிறது. அது ஜீவனை கொடுக்கிற வார்த்தை. கர்த்தர் நம்மிடத்துல பேசுவார், நம்மை நோக்கி பேசுவார். ஆனால் நம்முடைய ஆத்மா உயிர் பெறும், நம்முடைய சரீரத்தின் காரியங்கள் உயிர் பெறும், நம்முடைய வாழ்வு உயிர் பெறும். என்னென்ன காரியங்களில் குறைவுகளோடு அது செயல்படவில்லை, அதெல்லாம் இப்படி இப்படி இருக்கிறது என்று நினைக்கிறோமோ, அது கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அதெல்லாம் ஜீவன் பெறும், அது உயிரோடு எழுந்து நிற்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை செய்வார். பாருங்கள், அதுக்கு பின் சொல்லுகிறார், இவனை கட்டவிழ்த்து விடுங்கள், ஜீவன் பெற்று விட்டான், இனி கட்டவிழ்த்து விடுங்கள், அவன் செயல்படட்டும். நாம் அப்படித்தான், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வந்து விட்டால் நாம் புது ஜீவனை பெறுவோம், கட்டவிழ்க்கப்படும். அதற்கு பின் கர்த்தருக்காக இருந்து பிரகாசிக்கும் காலம் உண்டு. அவன் கர்த்தரிடத்திலிருந்து கிருபை பொருந்தின வார்த்தைக்காக, கர்த்தரிடத்திலிருந்து இந்த கிருபையின் காற்றுக்காக காத்திருக்க வேண்டும், நாம் ஜெபிக்க வேண்டும். என்னாகும் 20வது அதிகாரம் 10-11 வசனங்கள். என்னாகும் 20:10-11. சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரை கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. நடந்து வந்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுக்கு மிகுந்த ஒரு தாகத்தினால் இவர்கள் எல்லாரும் ஏங்கி இருக்கிறார்கள். எல்லாருக்கும் தாகம், அழைத்து வந்த மிருக ஜீவன்களுக்கெல்லாம் தாகம். எல்லாம் ஒரு பக்கம் கத்தி கொண்டிருக்கிறது. தாகத்தினால் மந்தைகள் எல்லாம் ஒரு பக்கம் கத்தி கொண்டிருக்கிறது. குழந்தைகள் ஒரு பக்கம், எல்லாம் வந்த பெரியவர்கள் ஒரு பக்கம். தாகத்தினால் எல்லாருக்கும் ஒரு வருத்தம், தாகமாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் வருத்தத்தோடு கூட இவரிடத்துல போய் கேட்கிறார்கள். அதே போல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். ஆண்டவர் சொல்லுகிற மோசேயை சொன்ன வார்த்தை, நீ போய் பேசு, நீனும் ஆரோனும் அந்த கண்மலைக்கு அருகே எல்லாரையும் கூடி வர செய்து கண்மலையை பார்த்து பேசு, அது தன்னிடத்தில் தண்ணீரை கொடுக்கும். பேச வேண்டியது கர்த்தரை நோக்கி, சூழ்நிலையை பார்த்து நாம் கர்த்தரை நோக்கி பேச வேண்டும். அதற்கு பின் கர்த்தர் கீழ்காற்றை நமக்கு பரிசீலிக்க பண்ணுவார். அதே போல தமது வார்த்தையை அனுப்புவார், அது நமக்கு எல்லாத்தையும் செய்யும். ஆனா நடந்தது என்ன? 10ஆம் வசனத்திற்கு அதுக்கு 11ஆம் வசனத்திலே பாருங்கள், எல்லாம் போய் அவர் புறப்பட்டு போகிற போது அவர் 8ஆம் வசனத்திலே கர்த்தர் எல்லாம் சொல்லுகிறார். அதே போல 9ஆம் வசனத்திலே கோலை எடுத்துக்கொண்டு அவன் போகிறான். இவர் எல்லாரும் கூட்டி சேர்க்கப்படுகிறார்கள். இப்போ 11ஆம் வசனத்திலே தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். கர்த்தர் சொன்னார், நீ பேசு. கண்மலை ஒரு முறைதான் அடிக்கப்பட வேண்டும். கண்மலை ஒரு முறைதான் அடிக்கப்பட வேண்டும். அவர்கள் இந்த காரியத்தை குறித்து அறிஞர்கள் சொல்லுகிற போது, கண்மலையாகிய கிறிஸ்து ஒரு முறைதான் அடிக்கப்பட்டிருக்க வேண்டும், இங்கு 2 முறை அடிக்கப்பட போய் தான் மோசே கானானுக்குள் போகவில்லை என்பதாக சொல்லுகிறார்கள். அவர்கள் அங்கு 2 முறை அடித்து விட்டார். ஆண்டவர் சொன்னா, நீ கண்மலையை பார்த்து பேசு, நீ பேச, அது தன்னிடத்துக்கு தண்ணீரை கொடுக்கும், உனக்கும் கொடுக்கும், ஜனங்கள் குடிப்பார்கள், மிருக ஜீவன்கள் எல்லாவற்றுக்கும் திரளாய் கிடைக்கும்.
கிருபையின் வார்த்தை அதை போய் செய்யும் என்று சொன்னார். ஏனென்றால் கர்த்தர் மோசையோடு இருந்தார். நீ பேசு, அந்த வார்த்தை கிருபை பண்ணினதாய் போகும். அல்லேலூயா. நீ பேசு, சூழ்நிலையை குறித்து நீ பேசு, அதனிடத்துல பேசு, உன் மூலமாய் என்னுடைய கிருபையின் வார்த்தை போகும். அதான் சொல்கிறேன், எல்லாத்தையும் போய் ஆண்டவர் என்ன செய்வதுன்னு கேட்ட உடனே ஆண்டவர் சொல்லி அதை செய், இப்படி செய். எதற்கு? கர்த்தர் அதனின்று செய்வார். ஆண்டவர் சொன்ன, நீ அடித்து விடாதே, பேசு, என்னுடைய கிருபை பொருந்தின வார்த்தை அங்கு வந்துவிடும். அந்த வார்த்தை மரித்தவனை கூட உயிரோடு எழுப்பினது. இந்த கல்லில் இருந்து தண்ணீரை திரளாய் தர வல்லமை உள்ளது. அவர்கள் என்ன செய்து விட்டார்? 2 தரம் அடித்து விட்டார். அதுக்கு பிறகு என்ன நடந்தது பாருங்க, குடித்தார்கள். ஆனாலும் இந்த கிருபையை மோசே இழந்து போகிறார். காலையிலே திருப்தியாக்கும் என்று கேட்ட அந்த கிருபையை அவர் இழந்து போகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 15வது அதிகாரம் 32ஆம் வசனம். மத்தேயு 15:32. பின்பு இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட்டு ஒன்றுமில்லாத இருக்கிறார்கள். இவர்களை பட்டினியா அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். ஒரு கரிசனை உள்ள தேவன், வழியே சோர்ந்து போவார்கள் என்று ஜனங்களுக்காய் பரிதபிக்கிற தேவன். ஜனங்களுடைய தாகம் அவருக்கு தெரியும், ஜனங்களுடைய பசி அவருக்கு தெரியும், ஜனங்களுடைய கண்ணீர் அவருக்கு தெரியும். எல்லாவற்றையும் தேவன் அறிவார். ஆகவே அவர் வார்த்தை அனுப்புவார், காற்றை நமக்கு வீச பண்ணுவார். அவர் வல்லமை உள்ளவர். செய்ய வேண்டிய காரியம் பேச வேண்டும், கர்த்தரிடத்துல பேச வேண்டும், அவருடைய நிழலுக்குள் இருக்க வேண்டும், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். கர்த்தர் அப்ப ஏற்ற விதமாய் நிரப்பி நம்மை வழி நடத்துவார். இந்த ஜனங்களுக்கு இவர்கள் 7 அப்பங்களும் சில மீன்களும் கொண்டு அவர்களுக்கு போஷிக்கப்பட்டது. அதே போல அவர்கள் அதிசயமான ஒரு கிருபையின் ஆகாரம் இந்த ஜனங்களுக்கு அளிக்கப்படுகிறது. அவர் எல்லாரும் மேலும் கண்ணோக்குவர். நம்முடைய தாகம் அவருக்கு தெரியும், நம்முடைய பசி அவருக்கு தெரியும், நம்முடைய கண்ணீர் அவருக்கு தெரியும், நம்முடைய தேவை அவருக்கு தெரியும். எல்லாம் அவர் அறிவார். ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறவர். அவர் செய்ய வேண்டிய காரியம் கிருபைக்காக காத்திருந்தால் இந்த கிருபை நமக்கு காற்றை வீசப்படும், இந்த கிருபை நமக்கு வார்த்தையாக கூட வெளிப்படும். சங்கீதம் 48:9 வசனம். சங்கீதம் 48:9. பாருங்கள், சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் இவ்வளவு இந்த கிருபையை தியானிக்க வேண்டும் என்றால், இந்த கிருபை வார்த்தையாய் நமக்கு எல்லாவற்றையும் தந்து உயிர்ப்பிக்கும். ஒவ்வொரு நாளும் அது உயிர்ப்பிக்கும். 4 நாட்கள் ஆனால் லாசருவை உயிர்ப்பித்து வெளியே கொண்டு வந்த அந்த ஜீவனுள்ள கிருபையின் வார்த்தை நமக்காக வெளிப்படும். இத்தனை ஜனங்களுக்காய் கீழ்காற்றை வீச பண்ணி அவர் கர்த்தரிடத்திலிருந்து வந்த காற்று அவருக்கு காடைகளை கொண்டு வந்தது. அதே போல நமக்கான தேவைகளை கர்த்தரிடத்திலிருந்து வருகிற கிருபையின் காற்று நமக்கு எல்லாவற்றையும் கொண்டு வரும். ஆகவேதான் இந்த வார்த்தையின்படி பார்க்கிறோம். தாவீதின்படியே அங்கு அவருடைய சமூகத்துல கிருபையை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கிருபை நமக்கு எல்லாவற்றையும் செய்யும். இந்த ஜனங்களுக்கு கொண்டு வந்த கிருபை நமக்கும் கொண்டு வரும். நாம் இஸ்ரவேலர்கள் தான், நாம் அவருக்கு பிரியமான ஜனங்கள் தான். கர்த்தர் நமக்காக ரத்தத்தையே சிந்திருக்கிறார். நம்மை கைவிட மாட்டார். ஏற்ற நேரத்தில் நமக்கு எல்லாவற்றையும் செய்வார். மார்க்கு 3வது அதிகாரம் 3ஆம் வசனம். மார்க்கு 3:3. அப்பொழுது அவர் சுருங்கின கையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி. பாருங்கள், ஒரு மனுஷனை, சூம்பின கையுடைய ஒரு மனுஷனுக்கு அதில் ஒரு அற்புதம் செய்கிற ஒரு அனுபவத்தை இதில் பார்க்கிறோம். அவர் செய்கிற காரியம், அவர் சொல்லுகிறார், எழுந்து நடுவே நில். நடுவே நிற்க பண்ணினார். இந்த நடுவில் நிற்க பண்ணுகிற ஒரு அனுபவம் என்பது முக்கியத்துவமான ஒரு ஸ்தானம், முக்கியமான ஒரு ஸ்தானம். இந்த மத்தியிலே நிறுத்துவது, நடுவில் ஒரு நின்றால், எழுந்து நின்றால் அது ஒரு பெரிய ஸ்தானம். கர்த்தர் அவனை எங்கு கொண்டு நிறுத்துகிறார் என்றால் நடுவே நில். எல்லாருக்கும் முன்பதாக அவர் மகிமை விளங்கும்